ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு வச்சு குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அதுக்கு பட்டர் 150 கிராம், அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது எடுத்திருக்கேன். நீங்கள் முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லேயே இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சுருங்க. இந்த ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நல்லா வரும். இங்கே பாருங்கள், அதை நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இருக்கேன். விஸ்க் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக மாறிடும். அது வரைக்கும் நம்ம விஸ்க் பண்ணணும். நான் பொடிச்சு வச்ச சர்க்கரை ஒரு அரை கப் அளவு யூஸ் பண்ணுறேன். நார்மல் சர்க்கரையை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதையும் நல்லா விஸ்க் பண்ணி விட்டிங்க அப்படின்னா லைட் அண்ட் ஃப்ளஃபியாக மாறிடும். அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. கோதுமை மாவு 2 கப் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். 2 கப் எடுத்துக்கோங்க. உப்பு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் நான் போட்டிருக்கேன் வாசனைக்காக. உங்களுக்கு பிடிக்கும் இந்த வாசனை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்துடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம சர்க்கரையும் வெண்ணையும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இந்த குக்கீஸை நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணி கூட பண்ணலாம், ராகி மாவு யூஸ் பண்ணலாம். ராகி மாவு யூஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்தி. அதே மைதா மாவு யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்மளோட சாய்ஸஸ் தான். நமக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கையில் பிணைஞ்சு விட்டுட்டுருக்கேன். நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டதுக்கப்புறமா பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுவும் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் இது. இதை போட்டு நல்லா பிணைஞ்சிக்க வேண்டியது தான். அது ஒரே டைமில் ஆட் பண்ணிடக்கூடாது. ஒரு 3 போர்ஷன்ஸில் இல்லை ஒரு 2 போர்ஷன்ஸ்லையாவது பிரித்து தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் அதோட கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி இப்படி பிரித்தோம் அப்படின்னா இந்த க்ரம்பிளி டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் இருக்கணும். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு நான் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். சைடு இப்படி தாங்க வெடிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சைடில் வெடிக்கிறத அடுத்த ஒரு இதில் எடுத்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி கையை வச்சு நல்லா சீல் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குக்கீஸ் நல்லா மொத்தமாக வேணும்னா நல்லா பட்டையாக தேய்ச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்னதாகவே தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் அதிக மொத்தத்தோடு தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டாக செய்ய போகிறேன். ஸோ ரவுண்ட் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் நல்லா பிணைஞ்சு மறுபடியும் இதே மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ரவுண்ட் ஷேப்பு தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அதில் பண்ணலாம். அதேமாதிரி குக்கி கட்டரில் தான் பண்ணணும்னு இல்லை, வேறு ஏதாவது மூடி இது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட பண்ணலாம், நல்லா வரும். எடுக்கும்போது மெதுவாக எடுங்க, அது உடைய சான்சஸ் இருக்குது மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேக் செய்கிற ட்ரே தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஆயிலெலாம் எதுவும் அப்ளை பண்ணல, மாவு எதுவும் டஸ்ட் பண்ணலை. இதில் நல்லா வச்சு அடுக்கி வச்சுட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச கடாயை 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸ், லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அது ஒவ்வொருத்தவங்க என்ன கடாய் யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஃப்ளேம் எப்படியோ அதை பொறுத்து மாறும். நான் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்து அது இன்னும் கொஞ்சம் வேகணும்னு இருந்தது. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். ஸோ டோட்டலி எனக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் மொறுன்னு இருக்கும், இல்லை சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதன்னு இருக்க மாதிரி இருக்கும். என்னோட குக்கி வேகலையோ நினச்சிடாதீங்க, அது வெந்திருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும்.